என்னடா நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொம்பல் அடிச்சு நமக்கு வெளிக்கு போதா? வெளிக்குமா சொல்லு பாக்கா. இவ்வளவு புழுத்துறா. இங்க பாரு, பொம்பளை அடிச்சாலும் வலிக்கும், பெரிய ஆளுங்க அடிச்சாலும் வலிக்கும். ஆனா ஒண்ணு மாதிரி ரோசம் கட்டவனுக்கு கண்டிப்பா வலிக்காது. நல்லா கேட்டுக்க, நல்லா கேட்டுக்க. ஆத்தக்கார மட்டும் கேள்ற கேளப்புண்டா. இங்க பாரு, சூடு சொரண வெக்கம் மானம் இப்படி உள்ளவனுக்கு வந்து எவ்வளவு அடி அடிச்சாலும் சரி அவனுக்கு வலிக்கவே வலிக்காது. நல்லா கேட்டுக்க. எப்ப இந்த கோமாளி போட்டு ஆடணும்னா பாரு சொல்ற அதிகமான இல்ல, இப்பதான் ஒரு வருஷமா ஆடிட்டு கோமாளி. கோமாளி ஒரு வருஷமா ஆடிட்டு இருக்கிறேன். என்னைக்கு இந்த கோமாளி கட்டி ஆடணும், வெக்கம் சூடு சொரணா மானம் ஈன நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் சரி இதெல்லாம் ஒரு மூட்டையா கட்டி எங்க பீரா உள்ள பத்திரமா வச்சுக்கிறேன். ஏன்டா அங்க பத்திரமா வச்சிருக்கிறேன்? ஏன்டா ஒரு தெருவுல கொண்டு போய் கொடுத்தாங்க. இப்பெல்லாம் வாச கூட்டுறதுக்கு எத்தனை பொம்பளைங்க இருக்கிறாங்க. அந்த பொம்பளைங்க எடுத்து கொளுத்து விட்டு போகட்டும். மயிருக்கா ஏன்டா மயிருக்கு பொம்பளை கொடுத்துனா கொளுத்துனா? இதெல்லாம் பத்திரமா கட்டி பீராவோல வச்சுக்கிறேன். சரி எப்ப இந்த கோமாளி விட்டு நான் நிக்கிறேனோ சரி நிக்கிறேனோ அப்பதான் எடுத்து உள்ள விட்டுக்கலான்னு ஒரு வயசன. அப்படி இருந்தாலும் நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன எப்படி சொல்றேன் கேளு. அதை மட்டும் கேளு. என்னம்மா அப்படி இருந்தாலும் பெரிதா பெரிது புகனமா பெரிது புகனமா நான்முகம் நான்முகமோ திருமால் உந்தில உதித்தது திருமால அலைக்கடல் அலைக்கடல குருமணி கும்பத்தீர்த்தம் தீர்த்தமோ ஆதிசேஷனுக்கு ஒரு தலபாரம் ஆதிசேஷனம் உமை அவளுக்கு சின்ன விரல் மோதிரம் சின்ன விரல் மோதிரம் எவ்வளவு ஈச்சனை கிடைக்கும் ஈச்சனா தொண்டைகளும் கிடைக்கும் இப்படி சொல்லக்கூடிய கட்டுடுந்த பெரியவர்களும் சிறியவர்களும் நம்மளை போல நாடகல ரசிகர்களும் இந்த குப்பூர் கிராமத்துல இருந்துட்டாலும் அவங்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றி வணக்கம். அப்படி இருந்தாலும் மாயாஜாலம் மந்திரஜாலம் கூடு விட்டு கூடு பாய்வது இப்படி ஒரு மந்திரத்தை கத்தவங்க இந்த மாவீரன் சபையில இருந்தாலும் அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம். அப்படி இருந்தாலும் என்னுடைய பேரானது நாகக்கண்ணி தெரியுமா? எப்படி? ஓ தங்களோட பேரு நாகக்கண்ணி. ஆமா சரிமா. அப்படி நாகக்கண்ணியா இருந்தாலும் எனக்கு திருமணம் ஆகி விட்டதா? எந்த நாட்டு மன்னனுக்கு என்ன திருமணம் செய்து கொடுத்தார் என் தாய் தந்தை 2 பேர்களும். உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல. அப்படி நான் நாகக்கண்ணியா இருந்தாலும்
என்ன யாரு மாலையிட்டார் தெரியுமா? யாரு உங்களை மாலையிட்டா? என்ன மாலையிட்ட மன்னவனாவது அர்ஜுன மகாராஜா என்ன மாலை தெரித்தார். ஓ, அர்ஜுன மகாராஜா உங்களை மாலையிட்டார். ஆமா, சரிமா. அப்படி மாலையிட்டு என்ன நாகலோகத்திலேயே விட்டு விட்டு போனவரை இன்னுமே வர கிடையாது. அவங்க அஷ்டாபுரத்துல இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் நான் நாகலோகத்திலேயே நான் அரண்மனையிலே சில நேரமாகி நான் தள்ளி கொண்டிருக்கிறேன். சரி, என்ன நடைபெறுகிறது பாக்குறோம். அப்படியாகட்டும்.